போட்டியிட்டு வென்ற ஆர்வத்தோட பாஜகத்தோட இருந்தாங்க. ஆனால் அது போச்சு. இந்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆனால் அதாவது நம்முடைய கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு இட்டிருக்கக்கூடிய பணி இப்பொழுதும் கூட நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கெல்லாம் நீலகிரி பக்கம் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் கொடுத்திருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அது கட்சியினுடைய முடிவு. யார் வேட்பாளர், யார் எங்க இருக்கணும், யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய அளவில் நம்முடைய பாராளுமன்ற போர்டிலிருந்து நிறைய சிந்தனைக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில், கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கூட கட்டுப்பட்டு அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க. இதற்கு முன்பு SC ST கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க, அதன் பிறகு மத்திய இணையமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் கட்சி எந்த பணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பாருங்கன்னா இன்னைக்கு முருகன் ஐயா கொடுத்திருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். போட்டியிடவில்லை என்கிற பேச்சுக்கு அர்த்தமே இல்லைங்கன்னா, காரணம் நம்முடைய கட்சி உங்களுக்கு தெரியும். இந்த கட்சி இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது இன்னைக்குங்கண்ணா, பிப்ரவரி 25, 26, 27 இப்ப நடக்குது. இன்னைக்கு தான் ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட் மறுபடியும் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல வரப்போறது இல்லை. அதனால் கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து எந்த நேரத்தில் ஓப்பனிங் வந்திருக்கோ, பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பியை பொறுத்தவரை ஓப்பனிங் வர்ற நேரத்தில் கட்சி நாமினேட் பண்ணுவாங்க. அதற்காக இந்த கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுக்க போவதில்லை என்ற அர்த்தம் கிடையாது. எதாக இருந்தாலும் கூட பாராளுமன்ற போர்டும் நம்முடைய தலைவர்களும் முடிவெடுப்பார். அதுவரை அவருடைய கட்சி பணி தொடர்ந்து செஞ்சு இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது கூட கட்சி பணி சுற்றுப்பயணத்துக்காகத்தான். ஆனால் நாங்கள் இதை வரவேற்பு நிகழ்வாக மாற்றிக்கொண்டு விட்டோம். எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால இது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியா மாற்றிக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு வந்திருப்பதும் கூட புளியம்பட்டி பகுதியில் 2-3 முதலே ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. எண்மண் எண்மக்கள் யாத்திரை இருக்கு. அது முடித்து விட்டு இரவே டெல்லிக்கு போறாங்க 8:30 மணிக்கு. ஆனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எந்த பணி கட்டளையிட்டாலும் கூட செய்வதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் தயாராக இருக்கிறார். தவறுங்கண்ணே. அதாவது யார் ஒரு சகோதரியை பற்றி, தாய்மாரை பற்றி என்ன பேசினாலும் கூட அது தவறு. அது குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த 6 மாசமா பார்க்கிறோம். திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பற்றி 2-3 நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். யாரு வேணாலும் பொதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் தவறு, கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது. காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறது. PM ஆவாஸ் யோஜனா 2,70,000 ரூபாய் மானியமா வருதுன்னா அக்கௌண்ட்டுக்கு 3 நாள் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வருது. 2,70,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு இவங்க நிறைய கதை குழப்பறாங்கன்னா, 2014க்கு முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேற பேர்ல மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க. வெறும் 18 லட்சம் வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு. 2014க்கு பிறகு PM ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்திருக்காங்க 2,70,000. அதனால் அவர் சொல்லக்கூடிய 30% கணக்கெல்லாம் இல்லைங்கன்னா இன்னைக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, 2,80,000க்கு மேல அவங்க கையிலிருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க. சில பேர் 2,80,000க்குள்ள கட்டிக்கிறாங்க. சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பேரே பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு. அதனால சம்பந்தமே இல்லாம பேராசிரியர் அன்பழகன் திட்டம் எது வச்சிருக்காங்க, சமகிரக சிக்ஷா, அது மத்திய அரசுடைய பணம். ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏதாவது தலைவர்கள் பேர் வைக்க மாட்டோம். அது ஒரு குட் கவர்னன்ஸ் அடையாளமா? அதைத்தான் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நயினார் நாகேந்திரனும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்கிறார்.